Hi everyone, this is Anandi from Saudi Arabia. I hope you all are doing good. First of all, welcome back to Kanish Manish YouTube channel. Today we are going to watch one of the traditional video. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரெடிஷ்னல் வீடியோ தான் போட போகிறோம் அப்படின்னு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மார்னிங் 5:30க்கே நான் வேக்கப் ஆகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மங்களகரமாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு சாமி கும்பிட போகிறோம். எங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நாங்கள் குடும்பத்தோடு எப்போவுமே புரட்டாசி விரதம் இருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் தான் இப்போத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நேற்றே வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மாப்பெலாம் அடிச்சிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. பிளாங்கெட்டு, பில்லோ கவர் எல்லாமே வந்து நாங்கள் வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புரட்டாசி விரதம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா வீட்டிலேருந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் 5:30க்கே வேக்கப் ஆகியாச்சு. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு சைவத்தை எல்லாம் வந்து செஞ்சு அசத்திட வேண்டியது தான். யூஸ்வலி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றோம் அப்படின்னா குளிச்சுட்டு தான் நம்ம சமைப்போம். அந்த மாதிரி தான் வந்து நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கமே வரவே வராது. அப்படி தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் வேலையை வந்து முடிச்சு வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடுறதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தோல் உரிக்கிறது, அதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சது, அதுக்கப்புறம் கீரை வந்து ஆஞ்சி வச்சது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து நான் பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லை, நேற்றே வந்து நான் காலிஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணிவிட்டு வந்து ரேப் பண்ணி வந்து எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இன்றைக்கி ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேகமாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சாம்பார் தான். கையில் நான் பருப்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், எப்பவும் போல் சாம்பார் வைக்காமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து பருப்பு போட்டு தான் நான் வைக்க போகிறேன். இதிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நான் பருப்பு நெய்க்கு வந்து பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நெய் வந்து நம்ம எப்படி எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா கிட்ட வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் தனியாக வந்து புரட்டாசி விரதத்துக்கு வந்து நான் சமைச்சு வந்து சாமி கும்பிட போகிறது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நெய்க்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த டவுட்டில் தான் வந்து நான் எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். இப்போ நான் வந்து பருப்பு நெய் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து இந்த மூங் டால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து நான் தனியாக வந்து செய்வேன். இது பார்த்திங்க அப்படின்னா துவர்மருப்பு வந்து நம்ம போடுவோம் பார்த்தீங்களா சாம்பாரில், அதிலே வந்து நம்ம வந்து தனியாக வந்து பருப்பு நெய்க்கு வந்து எடுத்து வைக்கிறோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கிறதா வந்து கஷ்டம் இல்லைங்களா. நான் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சவுதியில் ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து புரட்டாசி விரதம் வந்து இருப்பேன். பட் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து வசதி இருக்காது. ஏதோ ஏனோதானோன்ட்டு வந்து செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். இதுதான் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து வந்து நான் இப்போ தான் வந்து அதாவது பெருமாளுக்குன்ட்டு வந்து தனியாக சமைச்சு வந்து சாமி கும்பிட போகிறது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். நான் லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டது பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பா வீட்டில் தான் வந்து நான் லாஸ்ட்டாக இருந்தது. அப்போ எங்கள் அப்பாவும் வந்து இருந்தாங்க. அந்த லாஸ்ட்டாக வந்து நான் புரட்டாசி விரதம் வந்து எங்கள் அப்பா வீட்டில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணது. கனிஷ்காவும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நான் இயர்லியாகவே எழுந்துட்டேன் இல்லைங்களா 5:30க்கெலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி வேலையாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது யூஸ்வலாக சமைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தொட்டுக்க மட்டும்தான் நான் சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வாரம் இல்லை 4 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையல் வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா தாடி விட்டுருப்பாங்க, ஷேவ்லாம் பண்ண மாட்டாங்க. திருப்பதியில் போய் தான் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து ஷேவ் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லை, இப்போ வீட்டில் வந்து ஏதாவது மாடு கன்றுக்குட்டி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா சாமிக்கு வந்து நேர்ந்து விடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருப்பதிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வேண்டுதல் வச்சாவே பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் மாதிரி வந்து அதில் காசு வந்து எங்கள் அப்பா வந்து சேர்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த காசு வச்சு வந்து திருப்பதியில் வந்து எல்லாமே செலவு பண்ணி அது போக மீதி உள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா உண்டியலில் போடுவாங்க. காணிக்கையாக வந்து எங்கள் அப்பா அங்கே செலுத்துவாங்க. நான்லாம் உண்மையாகவே சொல்கிறேன், திருப்பதிக்கு போய் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது போனேன். ஏன்னா நான் அந்த பஸ்ஸில் போனேன் அப்படின்னா எனக்கு வாமிட்டிங் வந்துடும். எனக்கு அந்த மலை மேலே போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து எனக்கு வாமிட்டிங் வந்துடும். அதனாலேயே வந்து நான் திருப்பதி வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் லைக் பண்ண மாட்டேன். கடவுளுக்கு வந்து நான் விரதம் இருப்பேன். பட் வந்து திருப்பதிக்கு போகும்போது இந்த வாமிட்டிங் தான் எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரும். நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து திருப்பதிக்கு போயிருக்கேன். எங்கள் அப்பா வந்து எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அத்தை குடும்பம், அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்தப்பா ஃபேமிலி எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்றா தான் போவோம். கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நடந்துக்கிட்டே போவோம். அப்படியே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு, அப்புறம் வந்து இந்த வழியில் இருக்கிறதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து போகிறதே ஒரு தனி ஒரு சந்தோஷம். நடந்து போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து சாமி கோயில் ஏதாவது இருக்கும், அதை சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த ஃபாரஸ்ட் வழியை தான் நம்ம நடந்து போவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மான்லாம் வந்து நிறைய இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் வந்து ஓரளவு எனக்கு ஞாபகம் இருந்தது, நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மானுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேரட்லாம் விற்கும்ல, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அதாவது மானுக்கு வந்து கொடுப்போம் அந்த டைம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக நான் வந்து பருப்பு வந்து ஒரு அடுப்பில் வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வேக வச்சிடலான்னு நான் முன்னாடியே வந்து தேங்காய் மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டேன். தேங்காயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் இத்தினோண்டு சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஆஃப் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மிக்சிங் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். காலிஃப்ளவர் வந்து பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் விசில் அடங்கினதுமே கடாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு இத்தினோண்டு சோம்பு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை தூக்கி அதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து நம்ம காலிஃப்ளவர் 65 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா இதை தான் வைப்போம். நீங்கள் காலிஃப்ளவர் மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன, பருப்பு நெய்க்கு தான் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரசத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணியை எடுத்து வந்து நான் ரசத்துலேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பருப்பு சாம்பாரில் பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு, கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். நான் யூஸ்வலாக சாம்பாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய 2 தக்காளி வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாக்கிட்டையும் அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பருப்பு ஐட்டம் இல்லைங்களா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருன்றதுக்காக வந்து நான் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டுட்டு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுடுவேன். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணது வந்து நான் எண்ணெயில் தனியாலாம் வதக்க மாட்டேன். இதிலே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ண காய்க்கு பார்த்திங்களா, அதையே வந்து இதில் போட்டுடுவேன். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு வந்து ஒரு விசில்லாம் நான் விட மாட்டேன். அப்படியே வந்து குக்கரில் வந்து லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வந்து மூடி வைப்பேன். அதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாயில் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஆகிடும். அதனால் நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு குக்கரை வச்சு நான் வந்து மூடி ஒரு விசில் நான் விடவே மாட்டேன். நிறைய ஊரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சாம்பார் வைப்பாங்க. நான் வந்து வித்தியாசமாக வந்து இப்படி தான் வந்து சாம்பார் வைக்கிறேன். நான் நேற்று நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊற வச்சுருந்தேன். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டக்கடலையை வந்து நான் வேக வச்சுட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்டைலில் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம்.
இது என்னன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பருப்பு வடைக்கும் உளுத்த வடைக்கும் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரசமும் வச்சாச்சு. அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா வறுவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டைம் வந்து வாழைக்காவும் நான் வந்து சேர்த்துக்கல, உருளைக்கிழங்கும் வந்து நான் செய்யலை. அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் மசாலா வறுவல் இதை செஞ்சேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சுன்னு வைங்க மனுஷன் வந்து தட்டை காலி பண்ணிவிடுவாங்க. பட் வந்து கனிஷ்காவுக்கு வந்து இது பிடிக்காது. காலிஃப்ளவர் 65 தான் அவளுக்கு பிடிக்கும். ஒரு வழியாக காய் வந்து பாயில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பாரை தான் வந்து தாளிக்க போகிறேன். நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் வந்து லைட்டாக தான் வந்து ஆட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரில் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவிட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவேன். அவ்வளோதான், என்னுடைய சாம்பார் வந்து ரெடி. மாங்காய் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பாயில் ஆகிறதுக்கும் நம்ம தாளித்து அதில் கொட்டுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். உண்மையை சொன்னால் இந்த ஒரு கடாயை வச்சே தான் இன்றைக்கி நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இல்லைங்களா. ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதிலே வந்து தாளிச்சிட்டு டக் டக்குன்னு அதிலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டக்கடலையை வந்து தாளிக்க போகிறேன். இது வந்து எப்படின்றது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடு உண்மையிலே வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். பட் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது உண்மையாகவே டேஸ்ட் வந்து நல்லாவே வந்திருந்தது. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுந்து போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்ல, இது நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை கூட்டு தான் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெறுமனமே இங்கே உள்ள கீரையை வந்து நான் செஞ்சேன்னு வைங்க பொரியல் ரொம்ப கசக்கும். அதனால தான் வந்து நான் பருப்பு ஆட் பண்ணி கூட்டு மாதிரி வச்சுட்டேன்னு வைங்க, அந்த கசப்பு அந்தளவுக்கு தெரியாது. கனிஷ்காவுக்கு வந்து நான் இது வந்து யூஸ்வலாக வந்து நான் இங்கே இருக்கிற கீரையை வந்து கூட்டு மாதிரி வச்சு தான் நான் கொடுப்பேன். இப்போ நான் வந்து கீரை பொரியல் வந்துலாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கசப்பில் வந்து சாப்பிடவே மாட்டா. சின்ன பிள்ளைங்க யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கூட்டு மாதிரி வந்து செஞ்சு வந்து கொடுங்க. கீரை கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்தளவுக்கு அதிகமாக வீடியோ எடுக்கல. நான் எப்படி செஞ்சேன்றதை மட்டும் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக, அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் 1 இதை போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து 2 போட்டுட்டு அவ்வளோதான். வந்து லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்ச கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வந்து அதில் போட்டு விடுங்க. கீரை வந்து சும்மா வந்து கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். குக்கர் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக வந்து மூடி வைங்க, விசில் விட வேண்டாம். அப்பயும் வந்து கீரை வந்து எல்லாமே வந்து உள்ளே அமுங்கி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து நெய்யை வந்து அதை மேலே வந்து ஊற்றி விடுங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து அரைச்சி வந்து ஊற்றுவாங்க. பட் வந்து நாங்கள் தேங்காய் வந்து அதிகமாக நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாக வர்றது இந்த தேங்காய் பால்னால, அதனால் வந்து நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி வடை போட்ட ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து லைட்டாக வந்து உதிரி ஆகிப்போச்சு. அதை தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கையில் வந்து வடை தட்டிக்கிட்டு இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி, இருந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு இருந்தேன் லாஸ்ட் இதில். பட் வந்து சில வடையெல்லாம் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன வந்து வடை உதிரி இருக்கேன்னு. மிக்சியில் அரைச்ச மாவு வந்து அப்படி தான் இருந்தது. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் பருப்பு வடைக்கு வந்து மிக்சியை தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு இருக்குது, இது எப்போ வந்து நம்ம அரைச்சி முடிக்கிறது, பெட்ரு வந்து நம்ம கிரைண்டர்லேயே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்த மாவு தான் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்தது. அதாவது தண்ணியும் விடலை, டக் டக்குன்னு வந்து நானும் வந்து தட்டி போட்டுட்டேன். அந்த காலத்தில் வந்து எங்கள் ஆயெல்லாம் வடை சுட்டால் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டி வடை சுட்ட கதையை வந்து நான் உண்மையாகவே வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, இது உண்மை. எங்கள் ஆயா சுட்ட வடை வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இருந்தது எங்கள் ஊரில். ஏன்னா எங்கள் ஆயா வந்து அந்த காலத்துலேயே வந்து ஹோட்டல் கடையை வந்து வச்சு நடத்துகிறவங்க.
எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வடை சுடுறதுக்கு முன்னாடியே வந்து நான் எழுப்பிட்டேன். ஏன்னா வந்து உளுந்து வந்து அரைக்கணும் இல்லைங்களா? நான் இங்கே வந்து அடுப்பில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து அங்கே போயிட்டு வந்து என்னால் உளுந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார வந்து எழுப்பிட்டேன். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து அரைச்சி கொடுத்தாங்க. கிரைண்டரில் போட்டது எல்லாமே நான் தான். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வந்து பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. உளுந்து வடை வந்து நல்லா வந்திருந்ததுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, மாவு அரைச்சதில் தான் வந்து உளுந்து வடை வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உளுந்து ஊற வச்சது நான், கிரைண்டரில் போட்டது நான், எடுத்தது மட்டும் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தது. அதில் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டு அப்புறம் வந்து உப்பு போட்டது எல்லாமே வந்து நான். அதுக்கப்புறம் வந்து வடையை வந்து தட்டி போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து உளுந்து வடையெல்லாம் செஞ்சு. ஏன்னா மனுஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க. நம்ம என்ன தான் வந்து நல்லா செஞ்சுருந்தாலும் பட் வந்து என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 படையல் போட்டு தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதை தான் வந்து நானும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன். நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸு, சாம்பார், பருப்பு நெய், ரசம், அதுக்கப்புறம் கார வடை, உளுத்த வடை, பாயாசம், அப்பளம், காலிஃப்ளவர் வறுவல், அதுக்கப்புறம் கீரை கூட்டு, முட்டைக்கோசு பொரியல், கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் வந்து இத்தனையும் வந்து செஞ்ச ஒரு ஆள் வந்து நான் தான். அந்த க்ரெடிட் எல்லாமே யாருக்கு சேரும்? சமைச்சவங்களுக்கு தானே சேரும். அது எனக்கு தான் எல்லாமே. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் பீச் பழம், அதுக்கப்புறம் கிவி பழம், கிரேப்ஸு, பனானா, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஆப்பிள், இத்தனையும் வந்து 7 வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது அப்சல்யூட்லி வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த க்ரெடிட்டில் அவங்களுக்கே போகட்டும். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் அங்கே தானே வந்து சாமி கும்பிட்டேன். எங்கள் அப்பா எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாசல் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தே வந்து கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. பூஜை ரூம் வரைக்கும் வந்து ஏற்றிக்கிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால் சாமி வாசல்லேருந்து அழைச்சிக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 5 பேர் இருந்தோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து வீடே வந்து கலகலன்னு இருக்கும். எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே வந்து சுற்றி இருப்பாங்க. அதனால் வந்து சமைக்கிறது எப்படி நம்ம சமைக்க மாட்டோம் வீட்டில், அவங்க தானே வந்து எங்கள் அக்காங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி, இவங்க தானே வந்து சமைப்பாங்க. நம்ம வந்து ஜாலியாக கதறிச்சிக்கிட்டு வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருப்போம். இதுதானே நம்மளுக்கு அப்போ வந்து பொழுதுபோக்கு. பட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் 3 பேரும் தனியாக வந்து சமைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து எனக்கு மட்டும்தாங்க தெரியும். பேசுகிறதுக்கு கூட ஆள் இருக்காது. தனியாக உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதில் ரொம்ப வந்து உண்மையாகவே சிரமங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வாசல்லேருந்து வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து வெங்கடேஷ் பெருமாள் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். திருப்பதி தேவஸ்தானத்தில் போயிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து அழுவார். அவர் கஷ்டத்தெல்லாம் வந்து போக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்து அழுவார். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது வந்து ஞாபகம் வந்தது. அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி வந்து தழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. வடை மாலைலாம் போட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தேன் அப்படின்னா வந்து இந்த படையல் மட்டும் வந்து நாங்கள் போட்டு வந்து சாமியை கும்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து நாங்கள் நாமம் போடுவோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து நாங்கள் நாமம் போட்டு வந்து சாமி கும்பிட்றது. சில பேர் வந்து இந்த சாமி ஃபோட்டோக்கு வந்து இந்த வடை மாலை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் என்னை பார்த்து கேட்டுடக்கூடாது எங்கே வந்து சாமிக்கு வடை மாலை போடலையேன்னு. அதுக்கு தான் வந்து இந்த விளக்கம் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த மயில் உங்களுக்கு பார்க்கும்போது ஞாபகம் இருக்குங்களா, தெமுவில் வந்து ஆர்டர் பண்ணது இந்த ஒரு வால்பேப்பர் தாங்க வந்து அருமையாக இருந்தது. இது ஆர்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து ஆர்டர் பண்ணார். கண்டிப்பாக மயில் வாங்கியே தீரணும். அவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து முருகர் பக்தர். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து முருகருக்கு வந்து பக்தர் ஆகிட்டார். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு தான் வந்து ரொம்ப வந்து விரும்பி சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முருகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து திருவோண நட்சத்திரத்தில் தான் வந்து பிறந்தது. எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரட்டாசி வந்து விரதம் இருக்கிறாள். எங்கள் மாமியார் வீட்லேயும் இருப்பாங்க. அதனால் வந்து தான் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உண்மையாகவேங்க நான் வந்து சமைச்சதுக்காகலாம் வந்து நான் பெருமையாக சொல்லிக்கல. உண்மையாகவே வந்து எதையுமே நாங்கள் டேஸ்ட்டு பார்க்கல. வந்து நான் சமைக்கும்போது வந்து என்னடா உப்பு பத்தாத போயிடுமோ, வந்து அதிகமாக போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் வந்து நான் சமைச்சேன். பட் வந்து சமையல் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து நல்லாவே அமைஞ்சிருந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த உளுத்த வடையை ரொம்ப நாள் கழித்து வந்து இங்கே ட்ரை பண்ணேன். ஊரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அதை விட வந்து இந்த டைம் வந்து நல்லாவே வந்திருந்தது.
எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பாயாசம், உளுத்த வடை, கார வடை இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படிடா இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மனுஷன் வந்து நான் மாவு அரைச்சி கொடுத்தேன், உளுத்த வடை போட்டதுன்னா வீட்டில் தான், பட் மாவு அரைச்சி கொடுத்தது தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கடுப்பாகி போச்சு. கடையில் செஞ்சுருந்தா கூட நல்லா இருக்கே, அதனால் வீட்டில் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் புண்ணியத்தை நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. கனிஷ்காவுக்கு வந்து படையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் தான் சாப்பிட்ணும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.